This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மழைக்கால பூக்கள். மழையோடு கூடிய மாலை நேரத்தில் காதலர்கள் சந்தித்துக் கொண்டனர். அப்போது நடந்த இன்ப மன உணர்வுகளை காதலர்கள் பின்பொரு நாள் அசை போட்டு பார்த்து மகிழ்கின்றனர். ஒரு கார்காலத்தின் மாலை நேரத்தில் காதலர்கள் சந்தித்துக் கொள்ளும் வேளையில் மழை பெய்ய தொடங்குகின்றது. அந்த மழை பொழிவிலிருந்து தங்களை காத்து கொள்ள காதலர்கள் இடம் தேடி நடக்கின்றனர். அப்போது ஒரு மரம் தரைக்கு தண்ணீர் விழுதுகளை அனுப்பி கொண்டிருக்கிறது. அந்த ஒழுகும் குடை போன்ற மரத்தின் கீழ் காதலர்கள் இருவரும் தஞ்சமடைகின்றனர். நாம் நம் உறவினர்களை வரவேற்று உபசரிப்பதை போல அந்த மரமும் அடைக்கலம் தேடி வந்த காதலர்களை தன்னிடம் இருக்கக்கூடிய பூக்களை வரவேற்பு கவிதை போல தூவி வரவேற்கிறது. மரத்தின் மீதுள்ள இலைகளோ காசுகளை போன்ற நீர்த்துளிகளை அவர்கள் மீது சிந்துகின்றன. இலைகள் சிந்திய நீர் தில்லையில் சில துளிகள் தலைவியின் நீர் வகிட்டில் முத்து துளி போல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அது தலைவியின் தலைக்கு நெற்றி சுட்டி வைத்ததை போல் அழகு செய்கிறது. தலைவியின் அழகுக்கு அழகு செய்த அந்தி நேரத்து மழைக்கு தலைவன் நன்றி சொல்கிறான். மழையோடு கூடிய மாலை நேரத்து குளிர்ந்த சூழல் இருவரின் உள்ளத்தையும் குளிர்ச்சிப்படுத்தியிருந்தது. ஆயினும் தலைவன் தன் பெருமூச்சில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். பேச வார்த்தைகள் அற்று அமைதியாக அமர்ந்திருந்தனர். அப்போது நீர்த்திவளைகள் தலைவியின் நெற்றியில் பட்டு தெரித்தன. அவை அழகான பூவின் மீது பனித்துளி வீற்றிருக்கும் பெருமிதத்தோடு தலைவியின் நெற்றியில் வீற்றிருந்தன. அந்த நேரத்தில் தலைவன் தலைவிக்கு பொன்னாடை போத்துவது போன்ற கர்வத்தோடு தன் கைக்குட்டையை எடுத்து நீட்டினான். அதில் தலைவி தன் நெற்றியை ஒற்றி நீர்த்துளிகளை துடைத்துவிட்டு தந்தாள். அந்த கைக்குட்டையை பெற்றுக்கொண்ட தலைவன் காதலியிடம் கேட்கிறான், இந்த கைக்குட்டை உலராமல் இருக்க ஓர் புத்தி சொல்லக்கூடாதா என கேட்கிறான். அப்போது தலைவி சிரிக்கிறாள். வெளியில் பெய்த மழையைப் போல காதலர்களின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மழை பெய்தது. அது ஒரு காலம், கார்காலம். இதில் தலைவன் முன்பொரு நாள் நடந்த மகிழ்ச்சியான தருணத்தை அசை போட்டு பார்த்து தலைவியோடு மகிழ்வதாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் படைத்துள்ளார். மழைக்கால பூக்கள். அது ஒரு காலம் கண்ணே, கார்காலம். நனைந்து கொண்டே நடக்கின்றோம். ஒரு மரம். அப்போது அது தரைக்கு தண்ணீர் விழுதுகளை அனுப்பி கொண்டிருந்தது. இருந்தும் அந்த ஒழுகும் குடையின் கீழ் ஒதுங்கினோம். அந்த மரம் தான் எழுதி வைத்திருந்த பூக்கள் என்னும் வரவேற்பு கவிதையின் சில எழுத்துக்களை நம் மீது வாசித்தது. இலைகள் தண்ணீர் காசுகளை சேமித்து வைத்து நமக்காக செலவழித்தன. சில நீர்த்தி வலைகள் உன் நேர்வகிட என்னும் ஒற்றையடி பாதையில் ஓடிக்கொண்டிருந்தன. அந்தி மழைக்கு நன்றி. ஈர சுவாசம் நுரையீரல்களின் உட்சுவர்களில் அமுதம் பூசியது. ஆயினும் நான் என் பெருமூச்சில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தேன். நம் இருவரிடையே இருந்த இடைவெளியில் நாகரிகம் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தது.
எவ்வளவோ பேச எண்ணினோம். ஆனால் வார்த்தைகள் ஊழிவலம் வரும் பாதையெங்கும் மௌனம் பசை தடவி விட்டிருந்தது. உன் முகப்பூவில் பனித்துளியாகிவிடும் லட்சியத்தோடு உன் நெற்றியில் நீர்த்துளிகள் பட்டு தெரித்தன. உனக்கு பொன்னாடை போர்த்தும் கர்வத்தோடு எனது கைக்குட்டையை எடுத்து நீட்டினேன். அதில் உன் நெற்றியை ஒட்டி நீ நீட்டினாய். நான் கேட்டேன், இந்த கைக்குட்டையை உலராமல் இருக்க ஓர் உத்தி சொல்லக்கூடாதா? நீ சிரித்தாய். அப்போது மழை என் இருதயத்துக்குள் பெய்தது. அது ஒரு காலம் கண்ணே, கார்காலம்.